டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ரெட் புல்? கிறிஸ்டியன் ஹார்னர் ஹாஸ் பீன் சாக்ட். நான் ரொம்ப லேட்டாக அந்த ரீல போடுறேன். 8 டிரைவர் சாம்பியன்ஷிப்பு, 6 கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப்பு, 20 வருஷம் ரெட் புல் கூட இருந்திருக்காரு. அதுக்கு மேலே என்ன சொல்லணும், ரெட் புல்லை வந்து ஜாகுவார் ரேசிங்லேருந்து வந்து அது போன ரீலே சொல்லியிருந்தேன், $1 வாங்கி இவ்வளோ பெரிய பில்லியன் எம்பையர் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இவ்வளோ பண்ண கிறிஸ்டியன் ஹார்னருக்கு இந்த டைமில் வந்து சாக் பண்ணியிருக்கிறது கரெக்டாக தப்பான்னு தெரியலை. பட் இது வந்து போன வருஷத்துலேருந்து நடந்துகிட்டு இருக்க ஒரு பவர் ஸ்ட்ரகிள். ஒரு அலகேஷன் கிறிஸ்டியன் ஹார்னர் மேலே வச்சுருந்தாங்க, இன்டர்னல் எம்ப்ளாயே. அது வந்து கடைசியில் ஃபால்ஸ்னு ப்ரூவ் பண்ணாங்க. அது மேலே இருக்க டாப் டயர் பீப்புள் வந்து ஹார்னர் வந்து ஃபுல்லாக எடுக்கணும்னு பார்த்தாரு ரெட் புல்லை, ஆனால் எடுக்க விடாமல் பண்ணாங்க. ஹெல்மெட் மார்க்கோ வெளியே போனார், அவரு கூட டெக்னிக்கல் டைரக்டர் இருந்தாங்க, அவங்க வெளியே போனாங்க. அதுக்கப்புறமேட்டு ஏட்ரியன் நோய் அவர் வெளியே போனார். கடைசியாக நெயில் இந்த காஃபின் மாதிரி போன வருஷம் மூடி மறைச்சிட்டாங்க. ஏன்னா வந்து கார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, மேக்ஸும் வந்து இது பண்ணாப்புல, டிரைவர் சாம்பியன்ஷிப் அடித்தாப்புல. அண்ட் இந்த வருஷம் கார் ரொம்ப கேவலமாக பர்ஃபார்ம் பண்ணுது, கன்ஸ்ட்ரக்டரும் இல்லை, டிரைவர் சாம்பியன்ஷிப் இல்லை, ஒன்றும் இல்லாததுனால எனக்கு என்னமோ வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து மெர்சிடிஸ்க்கு மூவ் ஆக போகிறாரு அப்படின்னு ஒரு கிளப்பி விட்டாங்கல்ல ஒரு காசிப்பாக. ஸோ மேக்ஸும் வந்துட்டு இதை வாரம் வாரம் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதுதான் வந்து ஒரு நெயில் இந்த காஃபின், ஃபைனல் நெயில் இந்த காஃபின் நினைக்கிறேன் கிறிஸ்டியன் ஹார்னருக்கு. அடுத்த வருஷம் வந்து புது இன்ஜினை வந்து ரெட் புல்லே பில்ட் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு ப்ராப்பரான ஆள் கூட மேனேஜ்மெண்ட்டில் இல்லை அப்படின்னாக்கா ரெட் புல் என்ன ஆக போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ரேசிங் புல்ஸோட சீஃப் தான் இப்போ ரெட் புல்லோட டீம் பிரின்சிபலாக இருக்கார். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சுத்தமாக தெரியல. அதுவும் அடுத்த வருஷம் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து எனக்கு எப்படி வந்து ரெட் புல்லில் ஸ்டே பண்ணுவாருன்னு தெரில. ஜாஸ் வெர்ஸ்டாப்பனை போய் கேட்டால் கண்டிப்பாக என்ன சொல்லுவார், இவ்வளோ பண்ணியிருக்க, இருந்தாலும் மெர்சிடிஸ் எங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, பட்டா மாப்பிள்ள வனகண்டா மாப்பிள்ளன்னு சொல்லி கிளம்பிடுவாருன்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் நீங்கள் உங்கள் தாட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.